and welcome back to SmileySamayal channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஆந்திரா தக்காளி பருப்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பருப்பு வந்து துவரம் பருப்பாவும் நீங்க எடுத்துக்கோங்க, இல்ல பாசி பருப்பு எடுத்தா கூட பெஸ்ட் தான். நாங்க இதுல துவரம் பருப்பு எடுத்துஇருக்கோம். துவரம் பருப்பை வாஷ் பண்ணி குக்கர்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், சிறிதளவு வந்து பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. 2 பல் பூண்டு சேர்த்து தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி 3லேருந்து 4 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் தயிர் மத்து எப்பயுமே இருக்கும். தயிர் மத்தை வச்சு லேசாக கடைஞ்சி விட்டுக்கோங்க. அந்த பருப்பு நல்லா சேர்ந்துடும். இன்னொரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணி ஆயில் ஊற்றிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக இருக்கணும். தக்காளி ஒரு 3 தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம். அதே மாதிரி பல்லாரி வெங்காயம் 1 பல்லாரி வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கோம். எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த ரெசிபி ஆந்திரா ஸ்பெஷல்ன்றதுனால அவங்க நிறைய பச்சை மிளகா சேர்ப்பாங்க. ஆனால் இதில் நம்ம 2 பச்சை மிளகா நார்மலாக சேர்க்குறோம். இது கூட வந்து இஞ்சியும் தட்டி சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. காரம் ரொம்ப பிடிக்கிறவங்க பச்சை மிளகா நிறைய சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி வந்து குழந்தைங்களுக்கு வந்து சாப்பாடு ஊட்டுறதுனால ரொம்ப மீடியமான காரம் தான் சேர்த்துருக்கு. இதுல சின்ன குழந்தைங்களுக்குலாம் இந்த ரெசிபியை நெய் ஊற்றியோ நல்லெண்ணெய் ஊற்றியோ இந்த பருப்பை வச்சு கொடுங்க. ரொம்ப மைல்டா ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப வயசானவங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு வந்து மெதுவாக இருக்கும். இதில் வந்து பெரியவங்களுக்குலாம் காரம் பிடிக்காதவங்கலாம் நிறைய இருப்பாங்க. ஒரு மைல்டாக சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது பெஸ்ட்டான சாய்ஸ். தக்காளியும் வெங்காயமும் சீக்கிரம் வதங்குறதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க. தக்காளிலையும் வெங்காயத்துலேயும் நிறைய வாட்டர் கண்டென்ட் தான் அதிகமாக இருக்கும். அதனால நீங்கள் வேகணும், கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெங்காயம் ஃப்ரை பண்ணும் போதும் சரி, தக்காளியை நீங்கள் நார்மலாக வதக்கும் போதும் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்து வதக்கிட்டிங்கன்னா சீக்கிரமும் வந்துடும். தக்காளி நல்லா வந்து மசிஞ்சு நல்லா குழஞ்சு வந்துடும் உங்களுக்கு. இந்த ரெசிபியில் பெங்களூர் தக்காளி அந்த மாதிரி நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அது அவ்வளோ சீக்கிரம் மசியாது, அப்படியே நிற்கும். ஆனால் வந்து நம்ம ஊர் நாட்டு தக்காளி அப்படின்னா சீக்கிரமாகவும் வெந்துடும், நல்லா மசிஞ்சு ஒரு கிரேவி டைப்பில் வந்துடும். ஸோ நல்லா பழுத்த தக்காளியாக நாட்டு தக்காளி யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வச்சிங்கன்னாவே அந்த தக்காளி நல்லா மசிஞ்சு நல்லா வந்து ஒன்றோட ஒன்று சேர்ந்து வந்துடும். இப்போ நம்ம வந்து பருப்பை வந்து தயிர் மத்து வச்சு வந்து கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இது கூட சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 கொதி நல்லா கொதிக்கணும். இந்த ரெசிபி வந்து செமி கிரேவியாக தான் இருக்கும். உங்களுக்கு நல்லா வந்து வாட்டராக வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா இது வந்து பருப்பு தக்காளி தான். சாம்பார் மாதிரி இதை வைக்கல, ரொம்ப கட்டியாக அந்த மாதிரி இதான் இருக்கும். இது ஓரளவுக்கு வந்து செமி கிரேவியாக தான் இருக்கும். இல்லை உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி கூட நீங்கள் இதை வச்சு யூஸ் பண்ணி பாருங்களேன். இப்போ தக்காளி பருப்பு ரெடி ஆயிடுச்சு. மேலே தாளிக்கணும், நம்ம தாளிச்சிடலாம். தாளிக்கிற கரண்டி வச்சிருக்கோம். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு பொரிய விடுங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பல் பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு வத்தல் காய்ந்த மிளகாய் வந்து போட்டு நல்லா வறுத்துருங்க.
இந்த ஸ்டேஜில் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் நறுக்கி வச்ச அரை வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும். நல்லா வதக்கி விட்டுருங்க. ஏன்னா இது தாளிக்கிறோம். தாளிக்கும் போது வெங்காயம் நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனாதான் அந்த கிரேவியோட ஃப்ளேவர் நல்லா இருக்கும். லாஸ்ட்டாக இறக்க போகும்போது கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு தாளித்து இறக்கிடுங்க. நீங்கள் தாளிக்கிறது இதில் நம்ம வந்து ஆயில் ஊற்றி தான் தாளிக்கிறோம். இதே இது நீங்கள் வந்து நெய்லையும் தாளிச்சிங்கன்னா ஃப்ளேவர் ரொம்ப ரிச்னஸாக உங்களுக்கு கிடைக்கும். இல்லை சாப்பிடும்போது கூட நீங்கள் வந்து பருப்பு போட்டு நெய் ஊற்றி வந்து சாப்பிட்டு பாருங்க. இப்போ தாளிச்சாச்சு. தாளிச்சதை பருப்பில் ஊற்றிடலாம். இந்த ரெசிபியை சாப்பாடு, சப்பாத்தி எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ரெசிபியை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆந்திரா தக்காளி பருப்பு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் எங்களுக்கு சொல்லுங்கள். எங்கள் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்மைலி சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.